புதுவையில் போலி மருந்து விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த ராஜா மற்றும் விவேக் ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தொடர்ந்து அவர்களை சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் மருந்து தொழில் துவங்கிய போது சரியாக லாபம் இல்லாததால் போலி மருந்து விற்பனை செய்ததும் அதில் நல்ல லாபம் கிடைத்ததையும் ராஜா ஒப்புக்கொண்டுள்ளார். புதுவையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் தமிழக, கேரளா மாநிலங்களில் விற்பனை செய்தும் வட மாநிலங்களில் அதிகமாக சப்ளையும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதுவையில் உள்ள அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் யார் யார் என்பது குறித்து போலீசிடம் கூற மறுத்துவிட்டதாகவும் தெரிகிறது. மேலும் ராஜா பேரில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருந்ததும் அதில் தற்போது பணம் இல்லாததை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த வங்கி கணக்கிலிருந்து கோடிக்கணக்கில் பண பரிவர்த்தனை செய்துள்ளார். அதில் யார் யாருக்கு பணம் பரிவர்த்தனை செய்தார் என்பது குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இவ்வழக்கில் தொடர்புடைய 10க்கும் மேற்பட்டவர்களை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்துள்ளது.